டேய் அந்த பக்கம் போகாதடா, அக்கா தங்கச்சி சண்டை போடுறா, போகாதடா, அடிச்சு அடிவட்டி செத்து போவடா. கடந்த 60 ஆண்டுகளாக எம்ஜிஆர் ரசிகன், ஜெயலலிதா ரசிகன், இப்படி ரசிக குஞ்சுகள்லாம் எம்எல்ஏ எம்பி ஆனதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த நிலை. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம அவங்க அரசியலுக்கு வந்தா பொய் கணக்கு எழுதி எப்படி சம்பாதிக்கிறது, டெண்டர் எடுத்து எப்படி அதில் சம்பாதிக்கிறது, நம்ம கம்மாய்க்குள்ள மண்ணெல்லி எப்படி சம்பாதிக்கிறது, மலையை வெட்டி எப்படி கடத்துறது, இந்த நாட்டோட அழிவுக்கு காரணமே இந்த அரசியல் புரிதல் இல்லாம ரசிக மனப்பான்மையோடு வந்தவர்கள் தான் காரணம். களத்துல நிக்காதவரோடு பேச மாட்டீங்களா? எந்த களம்னு ஒண்ணு இருக்கு. போராட்ட களத்துல நிக்கிறவனும் என் நண்பர்களோட திருமண களத்தில் நிற்பவனும் ஒன்னா? அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் ஈரோட்டுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்கொலைகளை சந்திக்கிற ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாரு. மன்னிக்கணும், ரசிகர்களை சந்திக்கிற ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. அந்த ரசிகர்கள் சந்திக்கிற கூட்டத்துல போது ஒரு ரசிகர், ஒரு அணில் குஞ்சு அங்க உள்ள ஸ்பீக்கர் மேல ஏறிட்டாங்க. அதாவது ஒலிபெருக்கியோட அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த இரும்பு கம்பி மேல அந்த ரசிக குஞ்சு மேல ஏறிடுச்சு. 7 ரசிக குஞ்ச இறங்கு கீழே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாப்புல. எப்படி இறங்கு கீழே? அப்ப அந்த ரசிக குஞ்சு சொல்றாரு, எனக்கு முத்தம் கொடுங்க, முத்தம் கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு. அப்ப விஜய் அவங்களுக்கு படும் கோவப்பட்டு பயங்கரமா, நீ கீழே இறங்கு, அப்பதான் முத்தம் தருவேன், நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாப்புல. எப்படி கண்டிப்பா ஒரு ஹார்ஸா கோபமா சொல்லிட்டாப்புல. இந்த ரசிகர் குஞ்சு மேல காட்டிய கோபத்தை ஏன் இந்த கூட்டத்துல 33 நிமிஷம் பேசியிருக்கீங்க? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்து மேல காட்டல? இந்த கண்டிப்பா இந்த கோபத்தை காட்டியிருக்கணும்ல. ஸ்டாலின் சார்ன்றீங்க. இந்த 60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. இந்த திராவிட கட்சிகள் தான் லஞ்சம் ஊழல் வாங்கி தமிழ்நாட்டையே சுரண்டி கொளுத்திருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தா இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி சிறைப்படுத்துவேன், தண்டிப்பேன். ஊழல் லஞ்சம் வாங்கின என் நாட்டை சுரண்டி கொளுத்த ஒருத்தர் கூட மிஞ்ச முடியாது அப்படின்லாம் நீங்க கண்டிச்சிருக்கணும்ல. என் மக்களுக்கு சரியான உணவு, உடை, குடிநீர், சரியான வேலை வாய்ப்புக்கேற்ற ஊதியம் எல்லாம் கொடுத்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்திருக்கணும்ல. அதை விட்டுட்டு மாறி கடன் 9 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இலவசம் கொடுத்து என் மக்களை மேலும் மேலும் ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் நடக்காது. இந்த விஜய் இருக்கிற வரைக்கும், இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் அதை நடக்க அனுமதிக்க மாட்டேன். உங்கள்ட்ட இருந்து இந்த நாட்டை நான் மீட்பேன், காப்பேன். அப்படி இல்லை, நீ கண்டிப்பா பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு சார் கேக்குதா சார், புரியுதா அங்கிள் அப்படின்றீங்க. யார் மேல கோபத்தை காட்டணும்? ஈரோடு மஞ்சள் நகரமா? ஆமா, மஞ்சள் நகரம். அந்த மஞ்சள் நகரம், அந்த மஞ்சள் வியாபாரம், விற்பனை மார்வாடி கையில இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க. உங்க ரசிக குஞ்சுகளுக்கு இதை நீங்க கற்பிச்சிருப்பீங்க. மஞ்சள் நகரமா இருந்த ஈரோடு இப்ப மார்வாடி நகரமா மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தொழில் வட இந்தியர்கள் கையில போய்கிட்டு இருக்கு. உழைக்கிற ஆற்றலுடைய நம் இளைஞர்கள், நம் மாணவர்கள், நம் பெற்றோர்கள், முன்னவர்கள் மது போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. அந்த மது போதையிலிருந்து என் மக்களை மீட்பேன், உழைப்பில் ஈடுபடுத்துவேன், தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குவேன், குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல தமிழ் முதலாளிகளை உருவாக்குவேன். நான் சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரிச்சு போய் கிடக்கு. சட்டம் ஒழுங்கை நான் வந்தால் சரி செய்வேன்னு சொல்லியிருக்கணும்ல. காளிங்கராயன் கால்வாயை பத்தி பேசுறீங்க. காளிங்கராயன் கால்வாயை கட்டினது அவர் தன் மக்களின் குடிநீர் தேவைக்காக, உணவு தேவைக்காக, விவசாயத்திற்காக கட்டினாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? அதையாவது சொல்லியிருக்கீங்களா? நாங்க வந்தா அனைவருக்கும் வீடு இருக்கணும், அனைத்து வீடுகளிலும் இருசக்கர வாகனம் இருக்கணும், அனைத்து வீடுகளிலும் கார் இருக்கணும், அனைத்து வீடுகளிலும் படிச்சவன் ஒருத்தர் இருக்கணும், அனைத்து வீடுகளிலும் எந்த பொருளாதாரத்தை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே. நான் வந்தா விவசாயத்தை வளர்த்தெடுப்பேன், இளைஞர்களை விவசாயத்துல ஈடுபடுத்துவேன், உற்பத்தியை பெருக்குவேன், தமிழ்நாட்டு கடனை அடைப்பேன். 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு, அதை நான் அடைப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லி உங்க அந்த ரசிக குஞ்சுகள்கிட்ட நீங்க கைதட்டு வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு செல்ஃபி எடுப்போமா நண்பா, நம்பி செல்ஃபி எடுப்போமா அப்படின்ட்டு கைதட்டு வாங்குறீங்க. என் தலைவன் பிரபாகரன் பேர சொன்னாலே அந்த அரங்கமா இருந்தாலும் அதிரும், பொது வெளியா இருந்தாலும் செதறும், தெரிக்கும். ஆனா
நீங்க செல்ஃபி எடுக்குவான்னு சொல்லும் போது ஏற்பட்ட அந்த கைதட்டலும் அந்த அதிர்வும் நம் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த ஈரோடுன்னு சொல்லும் போது ஒருவே கைதட்டலையே. ஏன்? எவனுக்குமே தந்தை பெரியார் என்று தெரியாது. ஏதோ ஒரு தாடிக்கு வச்சிருக்காரு, யாரோ எவரோ, நம்மளுக்கு அது முக்கியம் இல்ல, நம்மளுக்கு விஜய் தான் முக்கியம், விஜய் 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 தான் முக்கியம் அப்படின்வான். இவன் எப்படிப்பட்ட ஆளு? இவன் எப்படிப்பட்ட ஆளு? டாக்டர் விஜய் வாழ்க, டாக்டர் விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கவுண்டர்ல நின்று கத்தனவன் எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்ன தெரியும்? கொள்கை என்னன்னு தெரியுமா? கொள்கை தலைவர்னா என்னன்னு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? அரசியல்னா என்னன்னு தெரியாதவன் அரசியலுக்கு வந்தனாலதான் இந்த நிலை. கடந்த 60 ஆண்டுகளாக எம்ஜிஆர் ரசிகன், ஜெயலலிதா ரசிகன், இப்படி ரசிக குஞ்சுகள்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆனதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த நிலை. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம அவங்க அரசியலுக்கு வந்தான். பொய் கணக்கு எழுதி எப்படி சம்பாதிக்கிறது, டெண்டர் எடுத்து எப்படி அதுல சம்பாதிக்கிறது, நம்ம கம்மாய்க்குள்ள மண்ணெல்லி எப்படி சம்பாதிக்கிறது, மலையை வெட்டி எப்படி கடத்துறது. இந்த நாட்டோட அழிவுக்கு காரணமே இந்த அரசியல் புரிதல் இல்லாம ரசிக மனப்பான்மையோடு வந்தவர்கள் தான் காரணம். அவர்களுக்கு அரசியல் என்னன்னு கற்பிக்கப்படல. அதே போலதான் உங்க ரசிக குஞ்சுகளுக்கும் அரசியல் என்னன்னு நீங்க கற்பிங்க, அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுங்க. ஆனா அரசியல்னா என்னன்னே கற்பிக்காம செல்ஃபி எடுக்கிறதையும் நண்பா நண்பீஸ்ன்றதையும் இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க? ஏற்கனவே என் தாய் நிலம் பாதி களவு போயிருச்சு, பாதி அழிஞ்சு போயிருச்சு, மொழி அழிஞ்சு போயிருச்சு, கலை இலக்கிய பண்பாடு நாகரிகம் ஏதாவது இருக்கு? எதுவுமே இல்லை. என் நாட்டில் எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அனைத்தையும் கற்பித்து அரசியல் வழிபடுத்துகிறார் இளைஞர்களையும் மாணவர்களையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள். நீங்க அவர் பார்த்துட்டு பேச மாட்டீங்களாம், களத்துல நிக்காதவரோடு பேச மாட்டீங்களா? எந்த களம், எந்த களம்னு ஒண்ணு இருக்கு. போராட்ட களத்துல நிக்கிறவனும் பெண் நண்பர்களோட திருமண களத்தில் நிற்பவனும் ஒன்னா? நாங்க பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு ஒரு வழியில போய்கிட்டு இருக்கோம். எங்க போறீங்க? நீங்க பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம்ல. ஏன் இந்த தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ண வந்தீங்க? தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ண வந்தா நாங்க சொல்லுவோம், டே அந்த பக்கம் போகாதடா, அக்கா தங்கச்சி சண்டை போடுறா போகாதடா, அடிவட்டு செத்து போவடா போகாதடான்னு சொல்லுவோம். ஆனா அதை காட்டிட்டு ஏன் பதறீங்க? நாங்க பதறுவது எங்களுக்காக அல்ல, உனக்காக. வெட்டியா வீணா போய் பள்ளத்துல வந்து செத்துறாத, அக்கா தங்கச்சி சண்டைக்குள்ள போய் மாட்டிக்கிறாதுன்னு சொல்றோம். ஒரு குழந்தை ஒரு பள்ளத்துல விழுக போகுது அப்படின்னா அந்த குழந்தைய ஓடி போய் தூக்குவோம், பதறி போய் தூக்குவோம், பதறி போய் கத்துவோம். அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். போய் விழுந்து போயிடாத. ஏற்கனவே ரசிகர் மனப்பான்மையோடு வந்தவன்லாம் நம் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையும் அழிச்சுட்டான். அதே ரசிக மனப்பான்மையோடு இப்ப தாவேக்கான்னு ஒரு தற்குறி கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை நம்ம தடுக்கலைன்னா நாடு, நம் தாய் நிலம் மீண்டும் அழிவு பாதைக்கு போகும்னு தான் நாங்க பதறோம். உன்னைய பார்த்து பதறல. ஐயா கருணாநிதி அவர்களும் ஐயா ஜெயலலிதா அவர்களும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே, வீரியத்தோடு இருக்கும் பொழுதே எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள். அவருக்கு இந்த லூசு கூட்டம் ஒன்னும் மாசு கிடையாது, தூசுதான். எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலில் மாஸ் மாஸ் மாஸ். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொலியில் இந்த தாவேக்கா என்கிற தவக்கலை கூட்டத்தை, தற்குறி கூட்டத்தை தோலுரித்து காட்டுவோம்.